அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவுல இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, Facebookல, சமூக வலைத்தளத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பார்ட்டி. 4 நாளைக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பார்ட்டி. இன்னைக்கு மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சூரியகாந்த் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலைக்கு போகாத இளைஞர்களை பார்த்து காக்ரோச், அதாவது கரப்பாம்பூச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சனம் பண்ணாரு. அவங்க இளைஞர்களை பார்த்து கரப்பாம்பூச்சி, காக்ரோச் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைய இளைஞர்களுக்கு காயத்தை ஏற்படுத்திருக்கு. அப்படி காயம் தாங்காம பொங்கி எழுத இளைஞர் ஒருத்தர் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா பார்ட்டியை விட வேர்ல்ட்லயே நம்பர் 1 பார்ட்டியா மாறணும் அப்படின்னு ஒரு பார்ட்டி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் நம்பர் 1 பார்ட்டியா இருக்கிறது பாரதிய ஜனதா பார்ட்டி. அவங்களுடைய அக்கௌண்ட்ல ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட 8.8 மில்லியன் அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில மட்டும் இல்ல, வேர்ல்ட்லயே நம்பர் 1 பார்ட்டியா பாரதிய ஜனதா பார்ட்டி தான் இருக்காங்க இன்னைய வரைக்குமே. அப்படி இருக்கப்ப சில நாட்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது சிஜேபி அப்படிங்கிற பார்ட்டி கிட்டத்தட்ட 16, 18, 20.5 மில்லியன் அளவுக்கு கிட்டத்தட்ட அசுர வளர்ச்சியில ஃபாலோவர்ஸ் கூடிக்கிட்டே போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இப்படி ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், Facebook போன்ற சமூக வலைத்தளங்கள்ல புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு அப்படின்னும், அந்த கட்சி கிட்டத்தட்ட மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸை ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்னும், அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா இப்படிப்பட்ட கணக்குகளை முடக்கணும், இப்படிப்பட்ட சக்தியில வளர விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி அந்த கணக்குகளை முடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி முடக்குனாலுமே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட கணக்கு முடக்கிய உடனே புதுசா ஒரு கணக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த கணக்கு ஆரம்பிச்ச உடனே சில மில்லியன், அதாவது சில மணி நேரங்களிலேயே பல மில்லியன் அளவுக்கு ஃபாலோவர்ஸ் கூட்டிகிட்டே போறாங்க. இதை பார்த்து அரசாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இன்னைய வரைக்குமே இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்ட்லயே நம்பர் 1 பார்ட்டியா பாரதிய ஜனதா பார்ட்டி தான் இருக்குது. ஆனா புதுசா ஒரு பார்ட்டி பாரதிய ஜனதா பார்ட்டியை விட பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டு இருக்கு. அதுவும் ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்குல போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா சக்திகளுக்குமே அச்சுறுத்தலா தான் இருக்கும். புதுசா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த கட்சி அரசாங்கத்துல தேர்தல் ஆணையத்தால பதிவு செய்யப்பட்டு எல்லா அரசியல் நடவடிக்கைகளையும் ஈடுபடுறதுக்கு தயாராகவும் இருக்கு. அபிஜித் அப்படிங்கிற ஒரு இளைஞர் இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கட்சியில பணியாற்றி இருக்காரு. அவரு அரசியல் புலனாய்வு பிரிவுல நீண்ட நாட்கள் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. அபிஜித் அப்படிங்கிற இளைஞர் ஆம் ஆத்மி பார்ட்டியில மட்டும் இல்லாம மற்ற சமூக இயக்கங்களையும் மற்ற சமூக நடவடிக்கைகளையும் ஈடுபாட தன்னை இணைச்சு பணியாற்றி இருக்காரு. அந்த இளைஞர் தான் ட்விட்டர், Facebook, இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு இப்படி உலக லெவல்ல ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருக்கிறதுக்கு அவர் தான் முக்கிய காரணமா இருந்திருக்காரு. பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபியோட ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட 8.8 அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபியோட ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட 16, 18.5 மில்லியன் அளவுக்கு அதிகமா ஃபாலோவர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேல இன்டர்நெட்ல ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நாங்க உங்க கட்சியில் சேர்றோம் அப்படின்னு அதிரடியா இளைஞர்கள் இந்த கட்சியில கட்டுக்கடங்காம சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வந்துகிட்டே இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற இந்த கட்சி இந்தியா மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே கிட்டத்தட்ட தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, யூபி, பஞ்சாப், பங்களாதேஷ், குஜராத், பீகார், மத்திய பிரதேசம் அப்படி எல்லா மாநிலங்களுக்கும் தனித்தனி கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்தோட சிஜேபி பார்ட்டிலுமே லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூட்டமா குவியல் குவியலா சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்துகிட்டு இருக்கு.